ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு மட்டன் குழம்பு காய்கறிகள் சேர்த்து எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறியை நல்லா கழுவிக்கலாம். 2லேருந்து 3 தண்ணி மாற்றி மாற்றி சேர்த்து அதில் நல்லா தேய்ச்சி கழுவிக்கங்க கறியை. இந்தளவு கழுவி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து இந்த குழம்பு செய்கிறேன். நீங்கள் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா முள்ளங்கி சேர்த்து செய்யலாம். இதே அளவுகளோட அந்த காய்கறிகளும் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த கடாயில் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதையும் சேர்த்து எல்லாமே நல்லா சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்த்தா போதும். தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதோடய நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போது கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதோடு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த காய்களுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இப்போ சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கறி வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகள் வேகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போவுமே கறியை சேர்த்துடலாம், ஆனால் கறி எனக்கு நல்லா வெந்திருக்கிறதுனால குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. நீங்களும் இதே அளவுகளோடு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.